அலகு 54. இஸ்ரவேல் மீது ஆண்டவர் கொண்ட அன்பு. பிள்ளைபெறா மலடியே மகிழ்ந்து பாடு, பேறுகால வேதனையுறா மங்கையே அக்களித்து பாடி முழங்கு. ஏனெனில் கைவிடப்பட்ட பெண்ணின் பிள்ளைகள் கணவரோடு வாழும் பெண்ணின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்கிறார் ஆண்டவர். உன் கூடாரத்தின் இடத்தை விரிவாக்கு, உன் குடியிருப்புகளின் தொங்குத் திரைகளை பரப்பிவிடு, கயிறுகளை தாராளமாய் நீட்டிவிடு, கயிறு கட்டும் முளைகளை உறுதிப்படுத்து. வலப்புறமும் இடப்புறமும் நீ விரிந்து பரவுவாய். உன் வழிமரபினர் வேற்று நாடுகளை உடைமையாக்கிக் கொள்வர். பாழடைந்து கிடக்கும் நகர்களிலும் அவர்கள் குடியேறி வாழ்வார்கள். அஞ்சாதே, அவமானம் அடைய மாட்டாய். வெட்கி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய். உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்து விடுவாய். உன் கைமையின் இழிநிலையை இனி நீ நினைக்க மாட்டாய். ஏனெனில் உன்னை உருவாக்கியவரே உன் கணவர். படைகளின் ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம். இஸ்ரவேலின் தூயவரே உன் மீட்பர். உலக முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகின்றார். ஏனெனில் கைவிடப்பட்டு மனமுடைந்து போன துணைவி போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார் என்கிறார் உன் கடவுள். நொடிப்பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். பொங்கியலும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றுமுள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். இது எனக்கு நோவாவின் நாட்கள் போல் உள்ளது. நோவா காலத்து பெருவெள்ளம் இனி மண்ணுலகின் மேல் பாய்ந்து வராது என்று நான் ஆணையிட்டேன். அவ்வாறே உன்மீதும் சீற்றமடையேன் என்றும் உன்னை கண்டியேன் என்றும் ஆணையிட்டு கூறியுள்ளேன். மலைகள் நிலை பெயரினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்பு நிலை பெயராது. என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். துயருற்றவளே, சூறை காற்றால் அலைக்கழிக்கப்பட்டவளே, ஆறுதல் பெறாது தவிப்பவளே, இதோ மாணிக்க கற்களால் உன் அடித்தளத்தை அமைப்பேன், நீலக் கற்களால் உன் நிலைக்களத்தை நிறுவுவேன். உன் காவல் மாடங்களை சிவப்பு கற்களாலும் உன் வாயில்களை பளிங்கு கற்களாலும் உன் மதில்கள் அனைத்தையும் விலை உயர்ந்த கற்களாலும் நான் கட்டுவேன். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர்தாமே கற்றுத்தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவார்கள். நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய். ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போம். நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. யாரேனும் உன்னை எதிர்த்து கூடினால் அவர்கள் என்னிடமிருந்து வந்தவர்கள் அல்லர். உன்னை தாக்க வரும் எவரும் உன் பொருட்டு வீழ்ச்சியுறுவர். இதோ கரி நெருப்பை ஊதி போர்க்கருவியை அதன் பயனுக்கு ஏற்ப உருவாக்கும் கொல்லனை படைத்தவர் நானே. அதை பாழாக்கி அழிப்பவரை படைத்தவரும் நானே. உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றஞ்சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கிவிடுவாய். ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் நீதியும் இவையே என்கிறார் ஆண்டவர்.